பாருங்க, இன்னைக்கு டாபிக் வந்து எக்கனாமிக்ஸில் நிதி கொள்கை, ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டாபிக்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாகவே நம்ம டாபிக் கவர் பண்ணிகிட்டே வரோம். ஸோ எக்கனாமிக்ஸில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா, மானிட்டரி பாலிசி அண்ட் இன்ஃப்ளேஷன், பணவியல் கொள்கை மற்றும் பணவீக்கம் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் தான் இது, ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் டேக்ஸ், நிதி கொள்கை மற்றும் வரி. ஸோ இந்த டாபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இருக்குது, 8th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்லேயும் இது இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. 8th 9th 10th 11th 12th. ஸோ 4 கிளாஸஸ்லேயும் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் டாபிக்ஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம், ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது பணவியல் கொள்கை அப்படிங்கிற மானிட்டரி பாலிசி, இப்போது ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு மெயினாக இருக்குது. அது இல்லாமல் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வரும், ஆர்ஆர்பிக்கு ஜிகேல அந்த 10 கொஷின்ஸ்குள்ளே எங்கேயாவது கேட்கலாம். ஸோ இந்த டாபிக் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கணுங்க. ஸோ எக்கனாமிக் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜை ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். ஸோ இந்த டாபிக் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுலேயும் ஒரு 15 கொஷின்ஸ் ரிலேட்டடாக கேட்குறாங்க. சரி, இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் பாலிசிக்கும் மானிட்டரி பாலிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு மானிட்டரி பாலிசி பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஆக்சுவலி நம்ம பேசும்போது சொல்லியிருப்போம், மானிட்டரி பாலிசியில் பணவியல் கொள்கை யார் நிர்ணயிப்பாங்க அப்படின்னா பேங்க்ஸ் தான், சென்ட்ரல் பேங்க். நம்முடைய சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பணவியல் கொள்கையை நிர்ணயிக்கிறாங்க. இட் ரெஃபர்ஸ் டு எ டூல் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் டு மேனேஜ் மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபார் எக்கனாமிக் க்ரோத். எல்லாமே எக்கனாமிக் க்ரோத்துக்கு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக பண அளிப்பும் வட்டியும், பணத்துக்குரிய வட்டியும் கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ். அதான் அவங்க வகுக்கிற அந்த கொள்கை தான் பணவியல் கொள்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கை யார் அப்படின்னா கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட் ரூலராக இருக்காங்களோ அவங்க தான் அந்த பணவியல் கொள்கையை நிர்ணயிப்பது. இட் ரெஃபர்ஸ் டு எ கவர்மெண்ட் use of spending and taxation to influence economic activity. இங்கேயும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் தூண்டுவதற்காகவும் வரிகளையும் அது இல்லாமல் நிதி கொள்கையும் வகுக்கிறாங்களாமா. இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இன்னும் நிறைய வித்தியாசத்தை பார்க்கலாம். சரிங்களா? மானிட்டரி பாலிசி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சென்ட்ரல் பேங்க் தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இவங்க கவர்மெண்ட் அந்த கொள்கையை விடுறாங்கன்னு பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், சேஞ்சஸ் இன் தி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ ஃபிஸ்கல் பாலிசியில் சேஞ்சஸ் இன் தி டேக்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு பேங்க்கில் பணம் வாங்கியிருக்கோம், லோன் வாங்கியிருக்கோம், வீடு கட்டுறதுக்கு ஹோம் லோன் வாங்கியிருக்கோம், பிஸ்னஸ் லோன் வாங்கியிருக்கோம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் ஆகிறது மானிட்டரி பாலிசியில் வந்துடும். ஜென்ரலி டேக்ஸஸ், வரிகள் எல்லாமே ஃபிஸ்கல் பாலிசியில் வந்துடும். அதே மாதிரி ஃபிஸ்கல் பாலிசி எல்லாமே கவர்மெண்ட்டுடைய ஸ்பெண்டிங், அவங்களுடைய வரவு செலவில் தான் இருக்குது. சரிங்களா? சரி, மானிட்டரி பாலிசி எடுத்தால் ஃபாஸ்டர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க, டிவி நியூஸில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஆர்பிஐ கவர்னர் பேச போகிறாரு, அவர் பேட்டி கொடுக்க போகிறாரு அப்படின்னா, அவர் மானிட்டரி பாலிசிஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அர்த்தம். சப்போஸ் சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா, இன்றைக்கி சொன்னார்னா நாளைக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். அது பேர் தான் ஃபாஸ்டர்.
பட் கவர்மெண்ட்டுடைய பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இட் டேக்ஸ் லாங்கர். இப்போ நெக்ஸ்ட் இயரு, நெக்ஸ்ட் மந்த்து, நெக்ஸ்ட் வீக்கு அப்படிங்கிற ஒரு டைம் ஃப்ரேம் போட்டு தான் அது நடக்கும். மானிட்டரி பாலிசி பாருங்கள், டிமாண்டாக இருக்குமா, டிமாண்ட் சைடு, தேவைகளுக்கு. சரிங்களா? ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது அளிப்பு, சப்ளை சைடில் வந்துடும். மானிட்டரி பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரலி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஸ்கல் பாலிசி நிதி கொள்கையில் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு எக்கனாமிக் க்ரோத்துக்காக தான் இந்த கொள்கையை விடுவாங்க. ஸோ ரெண்டுக்கும் கம்பைண்டாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமான பாலிசி. என்ன இது? ஸோ மானிட்டரி பாலிசியும் ஃபிஸ்கல் பாலிசியும் எதை மெயின்டைன் பண்ணுறாங்க, எதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறாங்க? பொருளாதாரத்தை. சரிங்களா? பொருளியல்ல அது ஸ்டெபிளைஸ் பண்ணுறாங்க. ப்ரொமோட் க்ரோத், வளர்ச்சியை நோக்கி தான் ரெண்டுமே இருக்குது. நாட்டின் வளர்ச்சியை நோக்கி தான் ரெண்டுமே இருக்குது. இந்த பாலிசி சில நேரத்தில் ஷார்ட் டேர்மாகவும் இருக்கும், சில டைமில் லாங் டேர்மாகவும் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டா தான் நம்ம புக்குக்குள்ளே போகும்போது ஓரளவுக்கு ஐடியா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்னும் பாருங்கள், ஃபிஸ்கல் பாலிசிக்கும் மானிட்டரி பாலிசிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சேஞ்ச் இன் தி கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் டேக்ஸ் ரேட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே தான். சேஞ்ச் இன் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் மணி சப்ளை இப்போ நாங்கள் பார்த்துட்டு வந்தோம், அதே தான். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, இது சென்ட்ரல் பேங்க்னு சொல்கிறாங்க. ஸோ நோ ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஃபார் தி ஃபிஸ்கல் பாலிசி. ஆனால் இப்போ ஃபிஸ்கல் பாலிசி அந்த நிதி கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு குறிக்கோள் இல்லாமல் தான் இருக்குமா. என்ன ஒரு குறிக்கோள்? ஜென்ரலி வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, எக்கனாமிக் க்ரோத்துக்காக தான் இருக்கும். பட் இங்கே பாருங்கள், டார்கெட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிஸ்கல் பாலிசியில் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? நோ ஸ்பெசிஃபிக் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இங்கே மானிட்டரி பாலிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபிஸ்கல் பாலிசியை கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் மூலமாகவும் அல்லது கடன் வாங்குவது மூலமாகவும் சரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்டு ஹவுசிங் மார்க்கெட். சரிங்களா? ஸோ பணத்தை வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் பொழுது அதுக்கான வந்து பாலிசியை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அந்த எக்கனாமிக் க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசியில் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் டைமென்ஷன் டு சேஞ்சிங் டேக்ஸ் ரேட்ஸ். ஃபிஸ்கல் பாலிசி எல்லாமே டேக்ஸு ரிலேட்டடாகவே தான் இருக்கும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இண்டிபெண்ட் ஃப்ரம் தி பொலிட்டிக்கல் ப்ராசஸில் தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபிஸ்கல் பாலிசிக்கும் மானிட்டரி பாலிசிக்கும் வந்து இது வரைக்கும் தெரியாமல் இருந்தால் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இப்போ உள்ள வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து வரிசையாக போகலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன. ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் சேர்த்து சொல்லி தான் ஆகணும் இல்லையா. நிதி பொருளியல். சரிங்களா? நிதி பொருளியல் அப்படின்னா என்னங்க? நிதி பொருளியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னு அர்த்தம். பப்ளிக் ஃபைனான்ஸ் அதாவது பொது நிதி அப்படின்னு அர்த்தங்க. பொது நிதி. இந்த பொது நிதி பப்ளிக் ஃபைனான்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ், நிதி பொருளியல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த பொது நிதினா என்ன மீனிங்? பொது நிதி அப்படிங்கிறது என்ன மீனிங் ஆகுது? பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னா என்ன? கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொது நிதி அப்படிங்கிறது அரசுடைய நிதி. அரசின் நிதியை தான் பொது நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசு செலவுகள், வருவாய், செலவு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க,
ஒரு பட்ஜெட் மாதிரி அல்லது ஒன்றை ஒன்று சரி செய்வதற்காக அரசு என்ன பண்ணுறாங்க, நிதி கொள்கையை உருவாக்குறாங்க. ஸோ அந்த இருக்கக்கூடிய இந்த பொது நிதியை தான் பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி படிக்கிறது ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வந்துடுது. ஸோ பப்ளிக் ஃபைனான்ஸ் இஸ் எ ஸ்டடி ஆஃப் தி ஃபிஸ்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். இட் இஸ் கன்சர்ன்டு வித் ரெவென்யூ. இப்போ படித்தோம் இல்லையா, கன்சர்ன்டு வித் ரெவென்யூ அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி பப்ளிக் அத்தாரிட்டிஸ். இதான் வந்து முக்கியமானது. ஓகேங்களா. இப்போது இந்த பப்ளிக் ஃபைனான்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பப்ளிக் ஃபைனான்ஸ். இந்த பப்ளிக் ஃபைனான்ஸ் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பப்ளிக் ரெவென்யூ, சரிங்களா, பப்ளிக் ரெவென்யூ அப்படிங்கிறது பப்ளிக் ஃபைனான்ஸ்குள்ளே இருக்குது. அதாவது பொது வருவாய்ன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. பொது வருவாய் இது வந்து ஒன்று. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது பொது செலவு அப்படிங்கிற ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா பப்ளிக் டெப்ட். பப்ளிக் டெப்ட் பொது கடன் அப்படின்னு சொல்லுவோம். பொது கடன் இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட்டு ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் நிதி நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஐந்தாவது இப்போ படிக்க போகிறது ஃபிஸ்கல் பாலிசி. இப்போ புரியுதுங்களா. இப்போ ஃபிஸ்கல் பாலிசி எங்கே இருக்குது அப்படின்னு நுழையிறோம். எங்கள் நிதி கொள்கை வந்து எங்கே இருக்குதுங்க, பப்ளிக் ஃபைனான்ஸில் தான் இருக்குது. அந்த பப்ளிக் ஃபைனான்ஸில் பப்ளிக் ரெவென்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், டெப்ட், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்தாப்பில் இந்த பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்முடைய டாப்பிக்கில் ஃபிஸ்கல் பாலிசியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த பப்ளிக் ரெவென்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேவா. ஸோ ரெவென்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், டெப்ட்டு, அதில் இந்த ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு பார்த்துக்கணும். அதே போல் ஃபிஸ்கல் பாலிசி என்னங்கிறதான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறது. சரி, பார்க்கலாங்க என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் நிதி நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிதி நிர்வாகம் எதை குறிக்குது ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. அரசுடைய வரவு செலவு. அரசுடைய வரவு செலவு தான் இந்த நிதி நிர்வாகத்தில் வரக்கூடியது. இந்த வரவு செலவுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்டங்களை வகுக்கிறாங்க. திட்டம் அதுதான் வந்து பப்ளிக் பட்ஜெட்டை வந்து உருவாக்குவாங்க. இந்த பப்ளிக் பட்ஜெட் மூலமாக தான் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கும். அந்த வரவு செலவு திட்டங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வரவு செலவு திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரவுகள் என்னென்ன செலவுகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ வரவுகள் என்ன இருக்கும், வருவாயிலிருந்து வரவு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி மூலதன வரவு, வருவாய் வரவு, மூலதன வரவு. அதே போல் வருவாய் செலவு, மூலதன செலவு அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட் என்னது, பட்ஜெட் ரிசிப்ட்ஸ். இதுக்கு பேர் வந்து பட்ஜெட் ரிசிப்ட்ஸ். இது பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா. இந்த பட்ஜெட் ரிசிப்ட்ஸில் தான் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். ஓகேங்களா. பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக இன்ட்ரொடக்ஷனே உள்ளே போயிட்டு இருக்குது. இப்போ தான் நம்ம தனியாக வாட் இஸ்
ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபிஸ்கல் பாலிசினா என்னவா இருக்கும்? நிதி கொள்கை என்னது? நிதி கொள்கை எனப்படுவது தேசிய வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தவும், நல்லா கவனிச்சிங்க சென்டென்ஸ், தேசிய வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தவும், விரும்பத்தகாத விளைவை தவிர்க்கவும் அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றிய ஒரு கொள்கை தான் நிதி கொள்கை. சரிங்களா? எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, the fiscal policy refers to policy under which the government uses its expenditure and revenue programs to produce desirable effect. அதான் முக்கியமானது. desirable effect, produce desirable effect. இது முக்கியமான keywords. produce desirable effects, அதாவது நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த விரும்பத்தகுந்த அந்த எஃபெக்ட்ஸ், விளைவு. அதுக்கப்புறம் இதை அவாய்ட் அன்டிசைரபிள் எஃபெக்ட்ஸ். சரிங்களா? இந்த 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இதை என்ன பண்ணுறோம்? ஸோ இதை உருவாக்குறோம், இதை தடுக்கிறோம். ஓகேங்களா? தடுத்துட்டு நமக்கு என்ன தேவை, எங்கேருந்து எடுக்கிறோங்க? நேஷ்னல் இன்கம், ப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? பாலிசியை டெவலப் பண்ணுறோம். இதுதான் இந்த ஃபிஸ்கல் பாலிசி. சரி, இந்த ஃபிஸ்கல் பாலிசியோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கும்? அப்ஜெக்டிவ்ஸ். வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி? நிதி கொள்கையின் நோக்கங்கள். நோக்கங்கள் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நோக்கங்கள் பார்க்கலாம். முதல் நோக்கம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் என்ன மீனிங்? ஸோ இங்கிலீஷில் எழுத, தமிழில் சொல்கிற மாதிரி நோட் பண்ணிக்கங்க. முழு வேலை வாய்ப்பு. என்ன நோக்கம் உங்களுக்கு? ஃபிஸ்கல் பாலிசியோடைய நோக்கங்கள் என்ன? எக்ஸாமில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி அப்படிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பின்வரும் எவை ஃபிஸ்கல் பாலிசி நிதி கொள்கையின் நோக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். அதனால் படித்து வச்சுக்கணும். முழு வேலைவாய்ப்பு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். செகண்ட் என்ன தெரியுங்களா? ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. விலை நிலைத்தன்மை. மூன்றாவது எக்கனாமிக் க்ரோத். ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சி. நான்காவது நோக்கம் ஈக்விட்டபிள். சரிங்களா? ஈக்விட்டபிள் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், சமமான பகிர்வு. அதுதான் நான்காவது நோக்கம். ஐந்தாவது நோக்கம் எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி. நாணய மாற்று வீத சமநிலை. ஜென்ரலி சமநிலை வச்சுக்கலாம். சமநிலை, நாணய மாற்று வீத சமநிலை. அதாவது ஒரு டாலருக்கு எவ்வளவு நம்முடைய ரூபாய் அப்படின்னு பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்கிறோம். ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன். அதான் ஆறாவது. மூலதன உருவாக்கம். ஏழாவது ரீஜனல் பேலன்ஸ். சம வட்டார வளர்ச்சி. ஸோ தமிழில் மட்டும் திரும்ப சொல்கிறேன். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா முழு வேலைவாய்ப்பு, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டினா விலை நிலைத்தன்மை,
மூன்றாவது எக்கனாமிக் growth பொருளாதார வளர்ச்சி, நான்காவது வந்து ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது சமமான பகிர்வு, ஐந்தாவது எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது சமநிலை, நாணய மாற்று வீத சமநிலை, கேபிட்டல் ஃபார்மேஷன் மூலதன உருவாக்கம், ரீஜனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது சம வட்டார வளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து பொறுத்துக்க அல்லது நேரடி ஸ்டேட்மெண்ட்ஸு அல்லது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸு கேட்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபிஸ்கல் பாலிசியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னவா இருக்கும், என்னென்ன கருவிகள், என்னென்ன கருவிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கருவிகள் லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸேஷன். டேக்ஸேஷன்னா வரி விதித்தல். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவு. பப்ளிக் டெப்ட், பொது கடன். சரிங்களா? இதை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது முக்கியமானது. இதை வந்து அது இதோடைய என்னன்னா எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வரி விதித்தல்னால் எதை குறிக்குது? ஜென்ரலி என்ன பண்ணுறோம், நம்ம மக்களிடமிருந்து வருமானத்தை அரசிற்கு மாற்றுகிறது. இது வரி என்ன பண்ணுதுங்க? மக்களிடமிருந்து வருமானத்தை அரசிற்கு மாற்றுகிறது. அதுதான் வரி. வரிகள் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ படிச்சிருக்கோம் நம்ம டேக்ஸை பற்றி. என்ன இருக்கும்? டைரக்ட் டேக்ஸு ஆர் இன்டைரக்ட் டேக்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ என்னென்னா டைரக்ட் டேக்ஸு, என்னென்னா இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸில் வந்துடுது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், போய் ஒரு கடையில் 10 ரூபாய்க்கு ஒரு சோப்பு வாங்குகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? 10 ரூபாய்க்கு ஒரு சோப் வாங்கிட்டு வந்துடுறாங்க, அவ்வளோதான். எவ்வளோ இந்த சோப்போட ரேட்டு 10 ரூபா, முடிஞ்சு போய் கொடுத்துருவோம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு 2 ரூபா நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருப்போங்கிறது தெரியுமா யாருக்கும்? யாருக்கும் தெரியாது. இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் ஆகிடும். டைரக்ட் டேக்ஸ் அது நேரடியாகவே நான் டேக்ஸை பே பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நேரடியாகவே நம்ம போய் பே பண்ணுறது. ஓகேங்களா? சரி. ரெண்டாவது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவு. என்ன பொது செலவுனா இது? பணியாளர்களின் கூலி, யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுடைய சம்பளங்கள். ஸோ சம்பளங்களை அதிகரிக்கும் போது பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான மொத்த தேவையும் உயரக்கூடியது தான் இந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஃபுல்லாக கவர்மெண்ட் ரிலேட்டட் தானே. இது எதுவுமே வந்து பேங்க் ரிலேட்டடே கிடையாது. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த டைம் வந்து சேலரியை ரைஸ் பண்ணணும். இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க 8th பே கமிஷன் வரப்போகுதுன்னு. ஸோ எதுக்காக நம்ம 8th பே கமிஷன் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னா, விலைவாசி ஏறி போச்சு. சரிங்களா? ஸோ டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் மக்களால் வந்து சிரமப்படுவாங்க. அதனால் நம்ம வந்து சேலரியை, அவங்களுடைய வருமானத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதில் வந்துடுது அப்படின்னா ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துடுது. அது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வருது. அடுத்து பொது கடன், பப்ளிக் டெப்ட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு உடைய கடன். அரசு வந்து கடன் வாங்குறாங்க இல்லைங்களா? ஸோ அரசு போய் ஒரு வேர்ல்டு பேங்க் இல்லையா, உலக வங்கிட்ட போய் அரசு கடன் வாங்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 140 கோடி தலை மேலே அந்த கடன் சுமக்கப்படுகிறது. அப்படிங்கிற அதுக்கு பேர் பொது கடன், பப்ளிக் டெப்ட் ஆயிடும். சரிங்களா? இதை வந்து நம்ம நாட்டுக்காக உழைச்சி திரும்ப அந்த கடனை நம்ம கட்டி ஆகணும். எப்படி நாட்டுக்காக உழைக்க முடியும்? வரி கொடுத்து, வரிகள் மூலமாக நம்முடைய கடன் எல்லாத்தையும் வந்து தீர்க்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி கொள்கை உடைய வகைகள் என்ன இருக்குது, அதோடைய நோக்கங்கள் என்ன இருக்குது, அதோடைய கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது அந்த கருவிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு நமக்கு ஐடியா வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போது ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள டெப்த்தாக
ஒரு சார்ட் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, என்னென்ன சார்ட் போகுதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருப்பேன். இந்த சார்ட்டு தான். இந்த சார்ட்டை நம்ம வந்து ஒரு கிளியராக இப்போது எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகிறோம். சரிங்களா, இந்த ஃபிஸ்கல் பாலிசிக்கு வந்து அதனுடைய பட்ஜெட் சொல்கிறோம் இல்லையா, காம்பனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட், அதாவது வரவு செலவு திட்டங்கள், அதுதான் வந்து ஃபிஸ்கல் பாலிசியை. அப்போ ஃபிஸ்கல் பாலிசியை நம்ம வந்து வரவு செலவு திட்டத்தில் தான் சொல்கிறோம், காம்போனன்ட் ஆஃப் பட்ஜெட்டில் தான் சொல்கிறாங்க. வரவு செலவு திட்டம். இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பட்ஜெட்டை வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சார்ட்டு நார்மலாக போட்டு காமிச்சோம். இப்போ வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறோம். பட்ஜெட்டுக்கு நான் பின்னு வச்சுக்கிறேன். பட்ஜெட்டு ரிசிப்ட். ஸோ பட்ஜெட் ரிசிப்ட்ஸ் தான் என்ன அர்த்தம் தமிழில்? வரவுகள். வரவுகள் அப்படின்னு அர்த்தம். பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் பிஇன்னு எழுதிடுறேன், செலவுகள். ஓகேங்களா, இதில் தான் நம்ம ரெண்டு இதாக பார்த்தோம் இல்லையா. என்ன பார்த்தோம்? ரெவென்யூ ரெசிப்ட். நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன், டைம் அதிகமாகும். ரெவென்யூ ரெசிப்ட். இது என்னது? கேபிட்டல் ரெசிப்ட். பார்த்தோம் இல்லையா, ரெவென்யூ ரெசிப்ட்டு, கேபிட்டல் ரெசிப்ட். அதாவது வருவாய் வரவுகளுக்குள்ளே அல்ல, வருவாய் வரவு, அது மாதிரி மூலதன வரவு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், வருவாய் செலவுகள். சரிங்களா, அதே மாதிரி மூலதன செலவுகள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரெவென்யூ ரெசிப்டை தான் இப்போ திரும்பவும் பிரிக்கிறோம். ரெவென்யூ ரெசிப்டை டேக்ஸ் ரிசிப்ட், நான் டேக்ஸ் ரிசிப்ட் அப்படி பிரியும். சரிங்களா, அதாவது வரி வரவுகள், வரி சாரா வரவுகள். சரிங்களா, வரி வரவுகள், வரி சாரா வரவுகள். கேபிட்டல் ரிசிப்ட் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 3 வகையாக இருக்குது. என்னென்னா அப்படின்னா ரிக்கவரிஸ். என்னென்ன இருக்குது? ரிக்கவரிஸ், ரிக்கவரி ஆஃப் லோன்ஸ். ஸோ ரிக்கவரி ஆஃப் லோன்ஸ் அப்படின்னா கடன்களை வசூலித்தல், கடன்களை வசூலித்தல். இரண்டாவது பாரோயிங் அண்டு அதர் லியபிலிட்டிஸ். அதர் லியபிலிட்டிஸ் அதாவது கடன்கள் மற்றும் பிற பொறுப்புகள், கடன்கள் மற்றும் பிற பொறுப்புகள். மூணாவது வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலீட்டை விலக்குதல், முதலீட்டை விலக்குதல். ஸோ தமிழ்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போகலாம். ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் 2 இருக்குது. பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், சரிங்களா, திட்ட சார்ந்த செலவுகள். நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், திட்டம் சாரா செலவுகள். ஓகேங்களா, அடுத்தது அதே போல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ திட்டம் சார்ந்த செலவுகள், திட்டம் சாரா செலவுகள். ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு இப்போ வந்து ரெசிப்ட்னா வரவுன்னு தெரியும், எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுன்னு தெரியும், பிளான் தெரியும், எல்லாமே தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான். ஒரே ஒரு வேர்டு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் லியபிலிட்டிஸ்மா? லியபிலிட்டிஸ்னால் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? லியபிலிட்டிஸ்னால் என்ன? அசட்ஸ்னால் என்ன? அசட்ஸ் அண்டு லியபிலிட்டிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஈவன் அபிராமிக்கு தெரிஞ்சிருக்கும், ஏமா எம்பிஏ படிச்சிருக்கேன். அசட்ஸ், அசட்ஸ் தான் என்னம்மா? சொத்து இல்லையா? அதாவது
அசையா சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க அசட்ஸை. லியபிலிட்டிஸும் சொத்து தான், லியபிலிட்டிஸும் சொத்து தாம்மா. ஆனால் அசையும் சொத்து என்னங்க வித்தியாசம்? அது அசையும் சொத்து அசையா சொத்து. அசையும் சொத்துனா பில்டிங்ஸ், அசையா சொத்துனா பில்டிங்ஸ் இல்லையா? அசையா சொத்து அசட்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு அசட்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் பில்டிங்ஸ் ரிலேட்டட். லியபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த டிபென்ச்சர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, பாண்டு, டிபென்ச்சர்ஸ், கடன் பத்திரங்கள், செக்யூரிட்டிஸு, இது எல்லாமே. அதாவது பணத்தை வந்து ஒரு பொருளாக பார்ப்பது சொத்து, அசையா சொத்துன்னு சொல்லுவோம். பணத்தையே ஒரு பேப்பர் மூலமாகவும் ஒரு எழுத்துக்கள் மூலமாகவும் ஒரு செக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே லியபிலிட்டிஸ். இப்போ நான் வந்து ஒரு 10 கோடி ரூபா, 1 கோடி ரூபா, 50 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா ஒரு பேங்க்கில் பாண்டு பேப்பர் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து என்னது? லியபிலிட்டிஸ். இப்போது கோல்டு உடைய பாண்ட், கோல்டு பாண்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து தங்கத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேப்பர் தங்கமாக வச்சுருந்தா திருட்டு போயிடும், பேப்பர் வச்சுருந்தா யாரும் திருட மாட்டாங்க, ஏன்னா அது வந்து மாற்ற முடியாது, மாட்டிக்குவாங்க. ஒரு பேப்பரில் கோல்டு பாண்ட் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே லியபிலிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது பார்க்கலாம், டேக்ஸ் ரெவென்யூனா என்னவா இருக்கும்? எதெல்லாம் நம்ம டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம்? வரி வருவாய். என்னென்ன வரி வருவாய் வந்துடுது? இன்கம் டேக்ஸ், அதன் மூலமாக வரி வருவாய் கிடைக்குது, அதாவது வருமான வரி. கார்ப்பரேட் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ்னா நிறுவன வரி, கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து நிறுவன வரி. சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி. சர்சார்ஜ், சர்சார்ஜ் அப்படின்னா கூடுதல் கட்டணம். இப்போ இங்கிலீஷில் எழுதுகிறேன், தமிழில் நோட் பண்ணிக்கங்க, கூடுதல் கட்டணம். செஸ் அப்படின்னா வரிக்கு வரி, வரிக்கு வரி போடுவது செஸ். இது எல்லாமே என்னது? டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம் பப்ளிக் ரெவென்யூனா என்ன அப்படின்னு. அதாவது பொது வருவாய், பொது வருவாய், பொது வருவாயின்னு சொல்லுவாங்க, அல்லது பொது வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது வருமானம் அப்படின்னா என்ன? அனைத்து மூலங்களின் வழியாக அரசு பெறும் வருமானம், அனைத்து மூலங்களின் வழியாக அரசு பெறும் வருமானம். அதாவது இன்கம் ஆஃப் தி கவர்மெண்ட், இன்கம் ஆஃப் தி கவர்மெண்ட் ஃப்ரம் என்னங்க ஆல் சோர்சஸ், ஆல் சோர்சஸ், அனைத்து மூலங்களின் வழியாக வரக்கூடிய வரவை தான் பொது வருவாய் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்படி என்னங்க வந்துடுது பப்ளிக் ரெவென்யூவில்? என்னென்ன வரவுகள் வந்துடுது அப்படின்னா, கண்டிப்பாக மறக்க முடியாது, டேக்ஸ் தான். டேக்ஸ் மூலமாக தான் இந்த வரவு வந்து வரும். ஸோ டேக்ஸ் மூலமாகவும் வரவு வரும். டேக்ஸ் இல்லாமல் கூட, டேக்ஸ் இல்லாமல் கூட என்ன வருங்க, இவங்களுக்கு வந்து வரி வருவாய், வரியற்ற வருவாய் அப்படி கூட வரும். சரி, கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன? கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், சரிங்களா? கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எது பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஃப்ஐ. ஸோ அந்த அப்ரிவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஎஃப்ஐ. சிஎஃப்ஐனா கன்சாலிடேட்டட், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. நோட் பண்ணி வச்சுக்கோ, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி, கவர்மெண்ட்டுடைய அக்கௌண்ட்ஸ். இதில் தான் இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் ஆல் டேக்ஸஸ், நான் டேக்ஸஸ் மணி எல்லாத்தையுமே
கிரெடிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அரசாங்கத்தால் பெறப்பட்ட அனைத்து வரி மற்றும் வரியல்லாத பணம் அனைத்தையும் இந்த கணக்கில் வச்சுருப்பாங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வச்சுருப்பாங்க. இன்னொன்று இருக்குது சரிங்களா, இன்னொன்று அது என்ன தெரியுங்களா, அதுக்கும் சிஎஃப்ஐ தான் சொல்கிறோம். ஸோ சிஎஃப்ஐ 2 இருக்குது. ஒன்று கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இன்னொன்று கான்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கான்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் தற்செயல் நிதி. பார்த்துக்கப்பா, மறந்துடாத, இது ஒருங்கிணைந்த நிதி. இது ஒருங்கிணைந்த நிதி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்செயல் நிதி. ஸோ அரசுடைய தற்செயல் நிதி என்னது இது? திஸ் ஃபண்ட் இஸ் யூஸ்டு டு மீட் அன்ஃபோர்சன் எக்ஸ்பெண்டிச்சர். எதிர்பாராத செலவினங்களை சமாளிக்க இந்த நிதியை பயன்படுத்தப்படுகிறது. நோட் பண்ணிக்கோ, கேட்பாங்க. நீங்கள் எழுத முடியாது, டீட்டெயிலாக எழுத படம் பத்தாது. எதிர்பாராத செலவினங்களை சமாளிக்கக்கூடிய நிதி எது அப்படின்னா கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அரசாங்கத்தால் அனைத்து வரிகளின் மூலமும் அல்லது வரிகள் அல்லாத பணத்தை கணக்கில் வைப்பதான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இது இல்லாமல் மூன்றாவது ஒன்று இருக்குது, கவர்மெண்ட்டுடைய அக்கௌண்ட்டு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது PAC, இந்த அப்ரிவேஷன் நோட் பண்ணிக்கோ. சிஎஃப்ஐ 2 சிஎஃப்ஐ, ஓகேவா, 2 சிஎஃப்ஐ, ஒரு PAC, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, PAI. இந்தியாவின் பொது கணக்குனா என்ன? இது என்னன்னா அரசாங்கத்திடம் இருக்கும் பொது பணம். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு அர்த்தம் அரசாங்கத்திடம் இருக்கும் பொது பணம். முதிர்வு காலத்தில் அரசாங்கம் முதிர்வு காலத்திற்கு பிறகு பொதுமக்களிடம் திரும்ப தரப்படும். அதுதான் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் பேசிக்கலி எ பப்ளிக் மணி lying with a government in which the government returns to the public after the maturity period. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து டேக்ஸ் ரெவென்யூ வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவென்யூ. நான் டேக்ஸ் ரெவென்யூ அதாவது வரி சாரா வருமானம். வரி சாரா வருமானம் என்றால் என்ன? அதோடைய சோர்சஸ் என்னது, அதோடைய மூலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸ், கட்டணம். தமிழில் வந்து கட்டணம். இப்போ குடிநீர் கட்டணம் சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி கட்டணம் பே பண்ணுறோம்ல, அது மாதிரி. ஃபைன்ஸ் என்னது? தண்டத்தொகை. தண்டத்தொகைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து தவறு செஞ்சு அதுக்கு வந்து ஃபைன் பே பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டுக்கு வந்து வீட்டு வரின்னு சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 6 month ஒன்ஸு நீங்கள் பே பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு 6 month பே பண்ணிட்டு அடுத்த 6 month பே பண்ணணும். முன்னாடிலாம் 1 yearக்கு இருந்தது, இப்போ 6 month ஆக்கிடுவாங்க. இப்போ 6 month பே பண்ண தவறிட்டு இந்த ரெண்டாவது 6 monthல நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த 6 monthக்கு 140 rupees எக்ஸ்ட்ரா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். அதுதான் தண்டத்தொகை, ஃபைன். ஏன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு கட்டலையே, ரெண்டாவது 6 மாதத்தில் தானே கட்டுறீங்க, அந்த ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு நீங்கள் தண்டத்தொகையை வந்து கட்டுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நான் டேக்ஸில் வந்து ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய வந்து என்டர்பிரைசஸ் நிறுவனங்கள், துறை நிறுவனங்கள்லாம் உருவாக்கி வச்சுருப்பாங்க.
ஏன்னா ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா வெறும் டேக்ஸை மட்டும் நம்பியிருக்க முடியாது, காலம் மாறி போச்சு இல்லைங்களா. டேக்ஸை மட்டும் நம்பி இருந்த காலம். இன்றைக்கி வந்து டேக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நம்ம பப்ளிக் டேக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறையா பப்ளிக் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்டர்பிரைசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அது ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறனால பப்ளிக்கும் யூஸ் ஆகுது அந்த ப்ரொடக்ஷன், அதே சமயத்தில் கவர்மெண்ட் வந்து அதுலேருந்து வருவாயும் கிடச்சிருது. ஸோ இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸில் கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்குது, டிவிடெண்ட்ஸும் கிடைக்கும், அது இல்லாமல் ப்ராஃபிட்ஸும் கிடைக்கும் இல்லையா. ஸோ ப்ராஃபிட்ஸ் அது லாபமும் கிடைக்கும், ஈவுத்தொகையும் கிடைக்கும் சரிங்களா. லாபமும் கிடைக்கும், ஈவுத்தொகையும் கிடைக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கூட என்னது, அது நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வந்துடுது, வட்டி. அது இல்லாமல் மின்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம், மின்ட் இன்கம். ஸோ மின்ட் இன்கம் என்னென்னா பணம் அச்சிடுதல் வருமானம், பணம் அச்சிடுதல் வருமானம், அதுதான் வந்து மின்ட் இன்கம். இது இல்லாமல் கிஃப்ட்ஸ், அது அன்பளிப்புகள், கிராண்ட்ஸ், மானியங்கள், எய்ட்ஸ், உதவிகள், அதன் மூலமாகவும் வரிசாரா வருமானம் வந்தது. அது இல்லாமல் எஸ்கீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எஸ்கீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ESCHEATS. எஸ்கீட்ஸ் என்ன அர்த்தம், மரண தீர்வைகள், மரண தீர்வைகள். ஸோ இப்போ வந்து ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபீஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கலாம். நோ கம்பல்ஷன் இன்வால்வ்டு இன் கேஸ் ஆஃப் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபீஸ் ஆர் சார்ஜ்டு ஃபார் இஷ்யூயிங் ஆஃப் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ். புரியுதுங்களா. ஸோ வந்து ஃபீஸ் கட்டணம் எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம ஒரு பாஸ்போர்ட் வாங்கணும், லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு போனோம்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணி தான் அதை வாங்க முடியும். ஸோ 150 ருபீஸ், 300 ருபீஸ், 500 ருபீஸ் பே பண்ணி தான் நம்ம பாஸ்போர்ட்டு எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம வந்து வாங்க முடியும். இதன் மூலமாக என்ன கிடைக்குது, அவங்களுக்கு நான் டேக்ஸ் ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிது ஓகேங்களா. ஃபைன் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாமல் இருந்து அதுலேருந்து ஃபைன்ஸ் வருது. இப்போ 6 மந்த் ஒன்று சொன்னேன் இல்லையா, அது போலையும் டிராஃபிக் ரூல்ஸ் வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து கூட நம்ம வந்து ஃபைன் வந்து போயிடுது. ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ்னால் நமக்கு ஈஸியாக புரியும், எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. நிறையா நிறுவனங்கள் வந்து அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் அமைப்புகள் வச்சுருக்காங்க. அதன் மூலமாக பங்கு ஆதாயங்கள், டிவிடெண்ட்ஸ் அர்த்தம், பங்கு ஆதாயங்கள், ப்ராஃபிட்ஸ், லாபங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கிடச்சிருது ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட், அது தெரியும், இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து வட்டி போட்டு போட்டு அதை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது தான். இது இல்லாமல் மேம்பாட்டு சிறப்பு தீர்வைகள்லாம் நிறையா வந்து செஞ்சிட்ருக்காங்க நம்ம. இது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்ஸு, கிராண்ட்ஸ், எய்ட்ஸுங்கிறது நமக்கு ஒன்று புரியும். அது கவர்மெண்ட்டுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, கிராண்ட்ஸு, எய்ட்ஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கோவிட் டைமில் வந்து நிறையா கவர்மெண்ட்டுக்கு எய்ட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அவங்கவுங்க வந்து அவங்க சேலரியிலேருந்து கொடுத்தாங்க. நிறைய பணம் வச்சுருக்காங்க, அவங்க டைரெக்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் அக்கௌண்ட்ஸ், சீஃப் மினிஸ்டர் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி டைரெக்டாக அங்கே வந்து கிரெடிட் பண்ணாங்க. ஸோ மரண தீர்வை என்னென்னா, மரண தீர்வை எஸ்கீட்ஸ் அப்படின்னா ஒருவர் வாரிசு இல்லாமலோ, நல்லா கவனிச்சிக்கோ, புரிஞ்சிக்கோ, அப்படி ஷார்ட் ஃபார்மில் அதுக்கப்புறம் எழுதுங்க. ஒருவர் வாரிசு இல்லாமலோ அல்லது உயில் ஏற்படுத்தாமல் மரணம் அடைந்தால், அவர் உயில் எழுதுவார்லையே அவர், அது எதுவுமே எழுதாமல் அப்படியே இறந்துட்டார், வாரிசும் கிடையாது, எந்த ஒரு உயிரும் எழுதலை, அப்படியே அவர் வந்து இறந்துட்டார். ஆனால் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சொத்து உடைமைகள் அனைத்தும் அரசு எடுத்துக்கொள்ளும். புரியுதுங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லாமா, எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நியூஸ் கேட்டிருப்பீங்க, என்னதுங்க, ஸோ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுடைய அந்த சொத்துக்கள் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ரிட்டர்ன் டு தி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா, அது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். இதுக்கு பேர் எஸ்டேட்ஸ்
அப்படின்னு சொல்கிறோம். மரண தீர்வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அது வருவாய் செலவு. வருவாய் செலவு என்னங்க இது? வருவாய் செலவு என்ன? வருவாய் செலவு அதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அதாவது அரசாங்கத்தால் வட்டி செலுத்துதல். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பை தி கவர்மெண்ட் ஆன் தி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லோன்ஸ். உள் மற்றும் வெளி கடன்களுக்கு அரசாங்கத்தால் வட்டி செலுத்துவது. சேலரிஸ், பென்ஷன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிஎஃப். சரிங்களா? இது எல்லாமே என்னது? எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? அரசாங்கத்தால் சில துறைகளுக்கு மானியங்கள் கொடுக்குறாங்க, சப்சிடிஸ். சரிங்களா? சப்சிடிஸ், மானியங்கள், இது வந்து செலவு தானே. இன்னும் பாருங்களேன், ஒரு பெரிய செலவில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லட்டுங்களா? டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ்லேருந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வராதுங்க, அது லாஸ் தான் இல்லையா? போட 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 செலவு. டிஃபென்ஸ். இன்னொன்றுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா அண்டு ஆர்டர். லா அண்டு ஆர்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லா அண்ட் ஆர்டர், டிஃபென்ஸ். இது பெரிய எக்ஸ்பெண்டிச்சர். ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் பாதுகாப்பும் சட்டம் மற்றும் ஒழுங்கு செலவு செஞ்சு தான் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமா, அந்த போலீஸ், இராணுவம், அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணும். ஸோ நம்ம செலவு தான் இங்கே நினைக்கிறோம் தவிர உள்ளே வந்து ஒரு ஒழுங்கு கிடைக்கிறதுக்கு காரணம் செலவு பண்ணால் தான் ஒழுங்கு கிடைக்கும். டிஃபென்ஸ், நாட்டினுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. இன்னொன்று பார்க்கலாம், லா அண்ட் ஆர்டர் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், போலீஸ். அது மட்டும் இல்லாமல் லா அண்ட் ஆர்டரில் இன்னொன்று சேர்க்கலாம், நாட் ஓன்லி போலீஸ், பார்லிமெண்டரி. சரிங்களா? பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா? பார்லிமெண்ட்டோட செலவு அது இருக்குது, அதோடைய செலவு. ஸோ இது போல் நிறைய செலவுகள் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில், இந்த ஃபிஸ்கல் பாலிசியில் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இன்னொன்று பார்க்கலாம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவுகள். மூலதன செலவுன்னு என்ன அர்த்தம்? அரசாங்கத்தால் கடன் வழங்குதல். அரசாங்கத்தால் கடன் வழங்குதல். இன்னொன்று வந்து கடன் வந்து திருப்பி கொடுத்தல், திருப்பி செலுத்துதல், அதுவும் வந்து மூலதன செலவு. சொத்துக்களை உருவாக்குதல், என்னங்க மீனிங்? யாராவது சொல்ல முடியுமா? சொத்துக்களை உருவாக்குதல், இது எல்லாமே மூலதன செலவில் வந்துருக்கு. சொத்துக்களை உருவாக்குதலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, ரேஷன் ஷாப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கூட்டுறவு மூலமாக ரேஷன் ஷாப்ஸ். அது இல்லாமல் ஆர்டிஓ, பேங்க். வேறு என்ன சொல்லலாம்? கவர்மெண்ட்டுடைய பில்டிங்ஸ். ஓகேவா? இப்போது நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை இருக்கிறது, பேங்க் இருக்கிறது, கவர்மெண்ட் பில்டிங்ஸ் சொல்லக்கூடிய கார்பரேஷன்ஸு, பஞ்சாயத்து, இதெல்லாம் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்துமே சொந்தமாக வாங்கிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ரேஷன் கடை வந்து ஒரு வாடகை ஒரு கடையில் அந்த ரேஷன் கடை இருந்துச்சு அப்படின்னா, பக்கத்தில் எங்கேயாவது நல்ல இடம் கிடைக்குதான்னு பார்த்து அந்த கவர்மெண்ட்டுடைய இடத்துலையே அவங்க வந்து ஒரு பில்டிங் கட்டி அந்த ரேஷன் கடை ஆக்குறது தான் சொத்துக்களை உருவாக்குதல். இது வந்து மூலதன செலவில் போய் சேர்ந்துருது. இந்த செலவு ஏன் அதிகரிச்சுட்டே போகுது? என்னென்ன பிரச்சனைகள் கவர்மெண்ட்டுக்கு? கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன செலவுகள் அதிகமாகுது அப்படின்னா,
எதுக்காக இது மாதிரி அதிகமாக போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் காசஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது? காரணங்களை குறிக்குது. என்னென்ன காரணங்கள் பார்க்கலாமா? ஒன்று வந்து பாப்புலேஷன் க்ரோத். பாப்புலேஷன் க்ரோத் பற்றி நான் ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம கம்பேர் பண்ணலாமா? இந்தியாவையும் அமெரிக்காவையும் கம்பேர் பண்ணலாம் இல்லையா? இந்தியாவில் 140 கோடி பேர் தான் இருக்கும். அமெரிக்காவில் எத்தனை பேருங்க? ஜஸ்ட் 40 crores தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 140 கோடி பேருக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் ஏ கன்ஸ்டைன்ட், அதாவது இது வந்து நிலையானது கிடையாது, மாற்றத்துக்குரியது. நான் வந்து 140 கோடிக்கு மக்களுக்கு நம்ம ஒரு 1000 கோடி ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவரும் 1000 கோடி ரூபா வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம 140 கோடி பேருக்கு 1000 கோடி ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா இவங்க 40 பேருக்கு 1000 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. இப்போ யாருக்கு பெனிஃபிட்டு? வச்சுங்க, குறைவான மக்கள் தொகைக்கு தான் பெனிஃபிட்டு. சரிங்களா? அதனால் பாப்புலேஷன் க்ரோத் ஆக கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பாதுகாப்பு செலவு, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். சப்சிடிஸ் தான் பார்த்தோம். நிறைய மானியங்கள் கொடுக்க கவர்மெண்ட்டுக்கு செலவு தான். டெப்ட் சர்வீசிங். அதாவது கடன் சேவைகள்னு சொல்லுவாங்க. கடன் சேவைகள். டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், நிறையா வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுலேயும் கவர்மெண்ட்டுக்கு வந்து செலவு. வளர்ச்சி திட்டங்கள். அடுத்த ஒரு பாருங்களேன், அர்பனைசேஷன் என்ன? நகரமயமாக்கல். அதே போல் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ இந்த தொழில் மயமாக்குதல். ஸோ இது எல்லாமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவில் வந்துடுது. இது இல்லாமல் நம்ம வந்து கவர்மெண்ட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த யூனியன் கவர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த யூனியன் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் செலவு பண்ணணும், யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் செலவு பண்ணணும். ஸோ 2 வேலையும் கவர்மெண்ட்டுடைய செலவு இருக்க தான் செய்யுது. அடுத்தது பார்க்கலாம், பப்ளிக் டெப்ட். பொது கடன், இதனுடைய டைப்ஸ் என்ன கேட்பாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் பப்ளிக் டெப்ட். ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம், இன்டர்னல் பப்ளிக் டெப்ட். உள்நாட்டு பொதுக்கடன். சரிங்களா? உள்நாட்டு பொதுக்கடன் என்னென்னா உள்நாட்டு பொதுக்கடன் வந்துடுது. உள்நாட்டு பொதுக்கடன் அப்படின்னு கேட்டோம்னா அரசு பத்திரங்கள், ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் தனிநபராக வாங்கிறது. இது இல்லாமல் யூடிஐன்னு சொல்லுவாங்க, எல்ஐசி, ஜென்ரல் இன்சூரன்ஸ். சரிங்களா? இதில் தான் வந்து என்ன வாங்குவாங்க? பத்திரங்கள் வாங்குவாங்க. நான் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து பாண்டு வாங்குவாங்க. அது இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் பேங்க்லேருந்து, அதாவது ஆர்பிஐலேருந்து நேரடியாக கடன்லாம் வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக் டெப்டில் போயிடும். அது இன்டர்னலாக செய்யக்கூடாது, இந்தியாவுக்குள்ளேயே நாட்டுக்குள்ளேயே செய்வது. இன்னொரு வகை இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட். யாருங்க? வேர்ல்டு பேங்க், ஐடிஏ, ஏடிபி, ஐஎம்எஃப். ஓகேங்களா? ஸோ
இப்போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த வேர்ல்டு பேங்க்லேயோ அல்லது ஐடிஐலையோ அல்லது ஏடிபிலையோ ஐஎம்எஃப்லையோ இப்போ நான் கடன் வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கான சில ரூல்ஸ்லாம் இருக்குது. என்ன ரூல்ஸு? அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு அதெல்லாம் உட்காந்து பேசி வாங்கலாமா வேண்டாமா, பிரசிடெண்ட்டை சைன் வாங்குறது, இது மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதே இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கடன் வாங்கணுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பெட்டிஷன் போட்டு பர்மிஷன் வாங்கி தான் வாங்க முடியும். அவங்க ஓகேன்னு சொன்னால் தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்கு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு கொடுக்க முடியும். சரி, அப்படி என்னென்ன பொதுக்கடன் வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வகைகள் பொறுத்த வரைக்கும் நிறையா வகைகள் இருக்குதுங்க பப்ளிக் டெப்ட்ஸில். சரிங்களா? இப்போது வந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வகை வச்சுருப்பாங்க. அதோடைய டீட்டெயில்ஸு நம்ம +2 புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸு, ஜப்பான்ஸு, சைனா, ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஒவ்வொரு நாட்டிலையும் எத்தனை ட்ரில்லியன்ஸ் பில்லியன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் டெப்ட் வச்சுருக்காங்க நம்ம இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் தேவைன்னா நீங்கள் அந்த புக்கில் பார்த்துக்கோங்க. அடுத்தது பேலன்ஸ்டு பட்ஜெட், அன்பேலன்ஸ்டு பட்ஜெட். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னவாக இருக்கும்? பேலன்ஸ்டு பட்ஜெட், அன்பேலன்ஸ்டு பட்ஜெட். சமநிலை மற்றும் சமனற்ற வரவு செலவு திட்டங்கள். ஸோ ஜென்ரலி பட்ஜெட் என்ன மீனிங்? வரவு செலவு திட்டங்கள். ஸோ பட்ஜெட், பேலன்ஸ்டு பட்ஜெட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கிற வருவாயும் திட்டமிடப்பட்டுள்ள செலவும் சமமாக இருந்தால், ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வருஷத்துக்குள்ள கவர்மெண்ட்டு என்ன பண்ணுதுங்க, வரவும் செலவும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேலன்ஸு, அந்த பட்ஜெட்டு பேலன்ஸ்டு பட்ஜெட். சப்போஸ் ஏற்றாக்க இருந்துச்சுன்னா என்ன அர்த்தங்க? அன்பேலன்ஸ்டு பட்ஜெட். இந்த அன்பேலன்ஸ் பட்ஜெட்டில் தான் சர்ப்ளஸ் பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து டெஃபிசிட் பட்ஜெட். சர்ப்ளஸ் பட்ஜெட், டெஃபிசிட் பட்ஜெட். சர்ப்ளஸ் வந்து நம்மளுக்கு உபரி வரவு செலவு திட்டம். டெஃபிசிட் பட்ஜெட் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். ஸோ நம்ம பட்ஜெட் போடும்போது, பட்ஜெட் சொல்லும் போதே தெரியும், நாங்கள் இத்தனை பட்ஜெட் எத்தனை 1000 கோடி ரூபா நாங்கள் வந்து பட்ஜெட் போட்டிருக்கோம், எங்கள்கிட்ட வரவு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை 1000 கோடி இருக்குது, அதனால் எங்களுக்கு சர்ப்ளஸாக தான் அமௌண்ட் இருக்குது இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருவாயை விட செலவுகள் அதிகமாக காமிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இன்னும் சம்பாதிச்சு அந்த பட்ஜெட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது பற்றாக்குறை பட்ஜெட் ஆகிடும். ஸோ ஜென்ரலி இந்த டெஃபிசிட் பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகவும் ரெவென்யூ குறைவாகவும் இருக்கும். சரிங்களா? ஜென்ரலி இந்த சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? ரெவென்யூ அதிகமாகவும் எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாகவும் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும். இதே இது பேலன்ஸ்டு பட்ஜெட்னா ரெவென்யூ விச் இஸ் ஈக்குவல் டு தி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வந்துடுங்க. அவ்வளோதான். இது சிம்பிள், நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. இந்த டெஃபிசிட் இருக்கு இல்லையா, இந்த பட்ஜெட்டரி டெஃபிசிட். இந்த பட்ஜெட்டரி டெஃபிசிட்டில் ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்றது. ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்னு என்ன அர்த்தம்? வருவாய் பற்றாக்குறை. பட்ஜெட் டெஃபிசிட் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. ஃபிஸ்கல் டெஃபிசிட் நிதி பற்றாக்குறை. பிரைமரி டெஃபிசிட் முதன்மை பற்றாக்குறை. ஸோ பற்றாக்குறை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பற்றாக்குறை இருக்குன்னு பாருங்கள், தெரிஞ்சுக்கணும். இந்த பட்ஜெட் டெஃபிசிட்னா என்ன, நம்ம வந்து கொஞ்சம் ஈக்குவேஷன் டைப்பில் இது வரும், கவனிச்சுக்கோங்க. பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்னா என்ன? அது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்பது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்
minus total revenue. Total expenditure minus total revenue. Fiscal deficit அப்படிங்கிறது, அதாவது நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது பட்ஜெட் டெபிசிட் ப்ளஸ் கவர்மெண்ட்டுடைய மார்க்கெட்டில் எவ்வளவு பாரோ பண்ணுறாங்க, பாரோயிங் அண்ட் லியபிலிட்டிஸ், அதுதான் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட். பிரைமரி டெபிசிட் பிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். சரிங்களா? நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல். இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ் எல்லாமே பார்க்குறோம். சரி, பட்ஜெட் பார்த்தோம்னா பட்ஜெட்டுடைய ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். பட்ஜெட் ப்ரொசீஜர். ஸோ பட்ஜெட் ப்ரொசீஜர் என்னென்னா ஒரு 6 ஸ்டேஜில் இருக்குதுங்க. பட்ஜெட் ப்ரொசீஜர் 6 ஸ்டேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன் என்னது? தாக்கல், பட்ஜெட் தாக்குதல், ப்ரெசன்டேஷன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்னது? ஜென்ரல் டிஸ்கஷன், ஜிடி, பொது விவாதத்துக்கு கொடுக்கறது. இப்போ வந்து அசம்பிளியில் நம்ம வந்து பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் டிஸ்கஷன், பொது விவாதத்துக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினிட்டி பண்ணுவாங்க. ஸ்க்ரூட்டினி அப்படின்னா அர்த்தம் ஆய்வுக்கு உள்படுத்துறது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஆய்வுக்கு உள்படுத்துவது. நான்காவது ஓட்டிங். ஓட்டிங் என்னது? ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ். என்ன மீனிங் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றுதல். அதுக்கப்புறம் அது அப்ராப்ரேஷன் சொல்லுவாங்க, அப்ராப்ரேஷன் பில். அப்ராப்ரேஷன் பில் பண்ணுவாங்க, அது மசோதாவை நிறைவேற்றுதல். ஆறாவது பாசிங் ஃபினான்ஸ் பில், நிதி மசோதாவை நிறைவேற்றுதல். இது போல தான் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறது. இப்போ இந்த பட்ஜெட்டு எங்கேருந்துங்க காசு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருக்கோம். 3 இடத்துலேருந்து காசு வரும் எங்களுக்கு. என்னது? 2 சிஎஃப்ஐ படிச்சிருந்தோம் இல்லையா, சிஎஃப்ஐ படிச்சுட்டு வந்தோம். 2 சிஎஃப்ஐ, அதாவது ஒரு சிஎஃப்ஐ வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்டு, இன்னொன்று வந்து கான்டின்ஜென்சி ஃபண்டு, 3வது பப்ளிக் அக்கௌண்ட். இந்த 3 இடத்துலேருந்து இந்த பட்ஜெட்டுக்கான அமௌண்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்பல்சரி அப்படின்னு அர்த்தம். கம்பல்சரி பேமெண்ட்டை தான் நம்ம டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குடிமக்கள் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியதான் வரி. சரிங்களா? ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன்ஸ். அப்படி கொடுக்க நீங்கள் மறந்துட்டா அல்லது தவறிட்டா லீகலி இம்போஸ்டு. சரிங்களா? அரசால் சட்டப்படி வரி செலுத்துவோர் மீது விதிக்கப்படுகிறது. இதனை வரி செலுத்துவோர் மறுக்காமல் சட்டத்தால் செலுத்தியே ஆகணும். இந்த வரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ குயிட் ப்ரோ க்யூ, எந்த ஒரு எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கொடுப்பது. A tax is not levied as a fine. A tax is not levied as a fine or penalty for breaking law. வரியானது
சட்டத்தை மீறியதற்காக சுமத்தப்படும் தண்ட தொகை என்னது என்பது கிடையாது. இந்த டேக்ஸ் உடைய விதிகள் இருக்குதுங்க. டேக்ஸோடைய விதிகள், அந்த விதிகளுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கெனான்ஸ்னு சொல்லுவாங்க. கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். கெனான்ஸ் அப்படின்னா புனித விதிகள் அப்படின்னு தமிழ்ல, புனித விதிகள். ஸோ வரி விதித்தலின் புனித விதிகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்த்துக்கோ, கெனான் ஆஃப், எல்லாமே கெனான் ஆஃப் எபிலிட்டி, canon of certainty, canon of convenience, canon of economy. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, கேன் ஆஃப் எபிலிட்டின்னு அர்த்தம் செலுத்தும் திறன் பற்றிய விதி. கெனான் ஆஃப் சர்டனிட்டி அப்படின்னா நிச்சயத்தன்மை விதி. கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ்னா வசதி விதி. கெனான் ஆஃப் எக்கனாமினா சிக்கன விதி. சரிங்களா? இது இல்லாமல் நமக்கு தெரியும் டேக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, டைரக்ட் டேக்ஸும் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸும் இருக்குது. 2 டேக்ஸ் இல்லையா? நேரடி வரி, நேர்முக வரி, மறைமுக வரி. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? நேரடியாக ஒரு மனிதனே நபரே நேரடியாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நேரடி வந்துடும். இன்டைரக்ட் டேக்ஸ் தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். எ பர்சன்ஸ் இன்கம் அண்ட் வெல்த். சரிங்களா? இந்த இன்கம் டேக்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னங்க? ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர். ஒரு தனிநபரின் திறனுக்கு ஏற்றவாறு வரி விதிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இது வந்து டைரக்டாக சிபிடிடி அவங்க வந்து போகுது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களுடைய கண்ட்ரோலில் இது இருக்குது. ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸ் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஈக்குவட்டி, சர்டனிட்டி, எலாஸ்டிசிட்டி, எக்கனாமி, சமத்துவம், நிச்சயத்தன்மை, நெகிழும்தன்மை, சிக்கனம், இது எல்லாமே கிடைச்சிருக்கும். அதே இன்டைரக்ட் டேக்ஸு அப்படின்னு பார்த்துருக்கோம், நாட் ஓன்லி ஜிஎஸ்டி, எக்ஸைஸ் டியூட்டி சொல்கிறோம் இல்லையா? இது கூட நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது வந்து உற்பத்தி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. சேல்ஸ் டேக்ஸ், கஸ்டமைஸ்டு டேக்ஸ், கேளிக்கை வரி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ் எல்லாமே வந்து இன்டைரக்ட் டேக்ஸில் வந்துடும். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இடத்துல கவரேஜ் ஆகும், ஈக்குவட்டபுளாக இருக்கும், எக்கனாமிக்கலாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக நம்ம வந்து பே பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த டேக்ஸ் வந்து எல்லாமே ஃபிஸ்கல் பாலிசியில் தான் கம்ப்ளீட்டாகவே வந்துடுது. ஓகேங்களா? இந்த ஃபிஸ்கல் பாலிசியில் எக்ஸாமில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்கான்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே கொஷின் கேட்டிருக்கேன் பாருங்கள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு கேட்டு வச்சுருக்காங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி என்னென்ன போட்டிருக்கான் பாருங்கள். கேபிட்டல் ஃபார்மேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? கேபிட்டல் ஃபார்மேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்ஜெக்டிவ் கிடையாது. ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷனா, அது சமமான பகிர்வானா, அதுவும் கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட்னா அதுதான். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் மறந்துடாதீங்க. வேலை வாய்ப்பு இன்மையை தவிர்ப்பது தான் ஃபிஸ்கல் பாலிசியோட முக்கியமானது. ஸோ இதை வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரீஜனல் பேலன்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்க போனால் என்னாச்சுங்க, எதெல்லாம் இன்ட்டு மார்க் போட்டிருக்குமா அதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ்,
எது வந்து டிக் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நான் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 1 2 3 4 அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 1 2 and 4 இஸ் தி ரைட் ஆன்சர். தீஸ் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ். என்னங்க கேபிட்டல் ஃபார்மேஷனும் ஈக்குவட்டல் டிஸ்ட்ரிபியூஷனும் ரீஜனல் பேலன்ஸ் தான் இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்கக்கூடியது அப்ஜெக்டிவ்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? அதெல்லாம் கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கணும். படித்ததுனால தான் ஒரு ஈஸியாக ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.